ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாட் அண்ட் டேஸ்ட். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்பவே ஸ்பைசியான வெஜிடபிள் பிரியாணி எப்படி சிம்பிளாக ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. கிட்ஸ் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இப்போ வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு, அதாவது ஒரு 600 கிராம் நான் பாஸ்மதி ரைஸ் நான் எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 கப் பாஸ்மதி ரைஸை நம்ம நல்லா தண்ணி ஊற்றி குக் பண்ணுறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் முன்னாடியே நம்ம நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி நம்ம வச்சுடுவோம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், பட்டர் பீன்ஸ், உருளைக்கிழங்கு இது எல்லாமே சேர்த்து 300 கிராம் நான் எடுத்துருக்கிறேன். நமக்கு 600 கிராம் ரைஸுங்கிறதுனால நம்ம அதில் ஆஃப் குவான்டிட்டி நான் வெஜிடபிள்ஸ் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிறேன். மெஷர்மெண்ட்டோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கர் வச்சு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு குக்கரில் தேவையான அளவு ஆயில் ப்ளஸ் அதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு ஆயிலும் நெய்யும் நல்லா சூடேறிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, அதோட கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே நம்ம சேர்த்துடலாம். அதோட நான் இன்றைக்கி ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறேன். காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம அதனோட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் சேர்க்க போகிறோம். தயிர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமில் நம்ம ஆனியன் சேர்த்துடலாம். ஆனியன் ஃபுல்லாக குக் ஆகாமல் ஒரு 60% அளவுக்கு குக் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த டைமில் நமக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். ஆனியன் நல்லா கண்ணாடி பதம் வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி, புதினா இலைகள் நம்ம சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நம்ம தயிர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இஞ்சி பூண்டு நம்ம எதுவுமே குக்கரில் அடி பிடிக்காது. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். வெஜிடபிள் பிரியாணிக்கு எப்போயுமே தக்காளி கம்மியான அளவு தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்கணும். நீங்கள் அதிகமாக சேர்த்திங்கன்னா அது டொமேட்டோ ரைஸ் மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம குக்கரை லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகட்டும். இந்த டைமில் நம்ம மசாலா பொருட்கள் நம்ம ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி பிரியாணி மசாலா தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கிறேன். அதோட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பொடி நான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் ஆச்சி பிரியாணி மசாலா பொடி சேர்க்குறதா இருந்தீங்கன்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாய் பொடி ஆட் பண்ண தேவையில்லை. அதுலேயே நல்ல ஒரு ரெட்டிஷ் கலர் உங்களுக்கு கிடச்சிடும். இப்போ நமக்கு ரொம்பவே ஸ்பைசியான மசாலா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். கேரட், பீன்ஸ், அதனோட உருளைக்கிழங்கு, பட்டர் பீன்ஸ் இது எல்லாமே சேர்த்து தேவையான அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே நீங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு நம்ம இன்றைக்கி 3 கப் அளவுக்கு வாட்டர் நம்ம சேர்க்கணும். நம்ம நார்மலாக குக்கருக்கு 1:2 தான் எடுப்போம். ஆனால் பாஸ்மதி ரைஸ்க்கு ஒரு கப் நீங்கள் கம்மியாக வச்சா தான் உங்களுக்கு ரைஸ் நல்லா உதிரியாக வரும். இப்போ நம்ம 3 கப் அளவுக்கு வாட்டர் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். இந்த டைமில் நீங்கள் சால்ட் செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. நம்ம குக்கர் மூடாமல் ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ரைஸை சேர்த்துடலாம். இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துடலாம். ரைஸ் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி லிட் போட்டு வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஒரே ஒரு விசில் வர அளவுக்கு குக் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழித்து ஏர் எல்லாமே போனதுக்கப்புறம் குக்கர் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ரைஸ் எதுவுமே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக கட் பண்ணியிருக்கிற கொத்தமல்லி இலைகள் நம்ம சேர்த்துடலாம். சூப்பரான ரொம்பவே ஸ்பைசியான வெஜிடபிள் பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட